ஹுசைன் கொல்லப்பட்டதுனால நம்ம துக்கம் கொண்டாடணும்னு சொல்லி அதை துக்க தினமாக என்ன செய்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க. அந்த ஷியாங்கிற குரூப் வந்து அறிவிக்கிறாங்க. அதற்கு அடையாளமாகத்தான் நம்மளும் இரத்த காயத்தை படுத்திக்கிறோம், நம்மளை வருத்திக்கிறோம். அவரை கொண்டுறாங்கல்ல, எங்களால் ஏன்றது நாங்கள் ரத்தம் சிந்துவோம், இவ்வளவு தான் எங்களுக்கு ஏலும் அப்படின்னு காட்டுவதற்காக தன்னைத்தானே வருத்தி கொள்வது தான். இது இறைவனுக்கு கொடுக்குற பழி இல்லை. அவர் வந்து ரத்தம் சிந்தியிருக்கிறார், அதனால் நம்ம அவரை நேசிக்கிறோம், அதனால் நாங்களும் ரத்தம் சிந்துறோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காயம் பெரிய காயம் வராத அளவுக்கு அப்படி லேசாக தோலை சீக்கிற அளவுக்கு சில கத்திகளை தயார் பண்ணி அதை செய்கிறாங்க. உடம்பு கீறுது, ரத்தம்லாம் கீறுது. ஆனால் பக்தியில் பார்க்கும்போது செய்யவும் செய்யும், முன்னு செய்யணும் வைங்களேன். அதுக்கான தலையை பெரிய ஆழமாக போகாது, பெரிய ஒரு ஆழமாக வெட்டிக்கிட்டு போகாது. மேத்தோல் கத்தி நார்மல் கத்தி தான் வாங்குவாங்க, நார்மல் கத்தி. அதுக்குன்னு கத்தி தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வித்தியாசமான கத்தியாக இருக்கும். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இதில் சொல்கிறோம். அது போகும்போதே ஹசன் ஹுசைன் சொல்லிக்கிட்டு தான் வெட்டுவாங்க. ஓ சரி சரி சரி, அதை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரத்தம் கொண்டாடுவது என்பது இந்த ஷியாக்கள்னால் இப்போ ஈரானில் இந்த இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்கல்ல, இவங்களும் அந்த குரூப்பில் உள்ளவங்க தான். ஓ ஷியா அந்த தான். அவங்க அந்த இஸ்லாத்தில் இந்த ஷியாவை எல்லாரும் ஆதரிக்க மாட்டோம், ஷியாங்கிற ஒரு பிரிவு மட்டும்தான். ஷியான்னு சொன்னால் உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் 1000 லைட் மாஸ்க் இருக்குல்ல, 1000 விளக்கு பள்ளிவாசல்னு, அந்த பள்ளியில் 1000 லைட் இருக்கும். அதனால அந்த பள்ளிக்கு பேர் தான் 1000 விளக்கு. அதை வச்சு தான் தொகுதிக்கே பேர். ஆமா, 1000 விளக்கு தொகுதி. 1000 விளக்குங்கிறது அந்த பள்ளியில் 1000 விளக்கு இருக்கு, நிற்கிறாருல, அது 1000 விளக்குன்னு ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, ஷியாக்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசல் 1000 சரவிளக்கு தொங்கும். 1000 விளக்கு உள்ள பள்ளின்னு அந்த பள்ளியை சொல்லி வந்து கடைசியில் அந்த ஏரியாவே 1000 விளக்கு ஆயிடுச்சு. அதில் உள்ளவங்க தான் செய்கிறாங்க. அந்த 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 நம்பிக்கை உள்ளவங்க யாருன்னு கேட்டால், அந்த ஷியா நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து அந்த ஹுசைன் கொல்லப்பட்டிருக்கிறாரு, நம்மளால் ஏண்ட தியாகம் செய்வோண்டு இதை செய்வாங்க. சில இடத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தீ மிதிப்பாங்க. நம்மளை வருத்தி கொள்ளுதல். தீ மிதிப்பாங்கன்னா இப்போ நம்ம மாரியம்மன் அதே மாதிரி ஆனால் அதுக்கு பேர் பூக்குழின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆமாம், பூக்குழி தான் சொல்லுவாங்க. அது தீயில இறங்குற பூக்குழி இறங்குறோன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லாம் சின்ன பிள்ளை நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ ஒழிஞ்சிருச்சு, தமிழ்நாடு முழுசு நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வந்த பிறகு படிப்படியாக குறைஞ்சி உலகம் பூரா. கலைஞர் கூட கடுமையாக கண்டிச்சாரு. ஒரு அமைச்சர் ஏதோ டக்குன்னு பேர் செல்வராஜா யார் பேர் மறந்து போச்சு, ஒரு அரசு ஒரு அமைச்சரா இருந்துட்டு நீ இப்படி தீ மிதிக்கிறியா? ஆமா, கலைஞர் கேட்டு திட்டினாரு, இப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அந்த இந்துக்கள்ல தீ மிதிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் மிதிச்சாங்க, அது குறைஞ்சிருச்சு. அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வந்து இந்த 10வது நாள் அன்னைக்கு வந்து பஞ்சாண்டு ஒன்று எடுப்பாங்க. பஞ்சாண்டு அப்படி 5 விரல் மாதிரி இருக்கும், குதிரையில் வச்சு அதை ஊர்வலமாக கொண்டு போவாங்க. சரி, அது என்னன்னு கேட்டால் 5 கடவுள் கொள்கை. அதாவது முகமது நபி, அலி, அவங்க மனைவி ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன்